முண்டாசை அழகாக கட்டிக்கொள்ளவும். கட்டிக்கொண்டு வெங்காயத்தை தோல் உரித்து பொடி பொடியாக நன்றாக நறுக்கிக் கொள்ளவும். தண்ணியே வரல கண்ணில், இன்னும் கொஞ்சம் நறுக்கினா தான் வரும். முளக்கீரையை உப்பு தண்ணீரில் போட்டு நன்றாக கழுவி எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். புளியை தண்ணீரில் ஊற வைத்துக் கொள்ளவும். கடாயை எடுத்து அடுப்பில் போட்டு அடுப்பை பற்ற வைத்துக் கொள்ளவும். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொள்ளுங்கள். கடுகு வெடித்தவுடன் வெந்தயத்தை போட்டு, வெந்தயம் வெடித்தவுடன் வெங்காயத்தை தூக்கி போடவும். மஞ்சத்தூளை சேர்க்கவும். எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டுக்கொள்ளவும். ஊற வைத்த பட்டாணியை வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். வெங்காயத்தை நன்கு வதங்கிய பின்னர் புளித்தண்ணியை ஊற்றவும். அதன் பின்னர் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக நன்னா கிளறி விட வேண்டும். கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். சாம்பார் தூளை சேர்த்து அதனுடன் வேக வைத்த பட்டாணியை சேர்த்து நன்றாக கிளறி விட வேண்டும். கீரையை ஆய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கிடையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நன்றாக உருட்டி அதை மிருதுவாக்கி கொண்டு ஒரு டம்ளரில் ஜூஸை பிழிந்தெடுக்கவும். அதை ஒரு அரை பாட்டில் தண்ணீரில் கலந்து அதில் ஜல்ஜீராவை போட்டு நன்னாரி சர்பத்தை விட்டு நன்றாக குலுக்கி கொண்டே இருந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவும். இப்போ சர்பத்தை மறந்துடுங்கோ. ஒரு ஸ்பூன் கடலை மாவை தண்ணீரில் கரைத்து அதை குழம்பில் ஊற்றி 5 நிமிடம் கொதிக்க விடவும். கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிடம் கழித்து அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்தால் கடலை குழம்பு ரெடி. குழம்பு ஊற்றிய அதே கடாயை போட்டு பற்ற வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்தவுடன் சீரகத்தை போடவும். சீரகத்தை போட்ட பின்னர் அதுவும் வெடிக்கும். வெடித்ததும் உப்பில் அலம்பி நறுக்கி எடுத்து வைத்த முளைக்கீரையை கடாயில் போடவும். பிறகு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போடவும். பாசிப்பருப்பை எடுத்து அலம்பி அதில் போட்டு தட்டை போட்டு மூடி வைக்கவும். கொதித்த பின்னர் மிளகு சீரகம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கவும். சாப்பாடு ரெடி. ஆனால் 2 பதார்த்தத்திலும் உப்பு போட மறந்துவிட வேண்டாம். குழம்பை எடுத்து சாதத்தில் ஊற்றி நன்கு பிசைந்து சாப்பிடவும். ஆஹா, என்ன ருசி! கடலை குழம்பும் கீரையும் ரொம்பவும் ருசியாக இருந்தது. நீங்களும் வீட்டில் தயார் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பதிவு மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிரவும். மேலும் புதிய பதிவுகளை உடனுக்குடன் காண இந்திய உணவு முட்டுக்களுக்கு சந்தாதாரர்களாக ஆகுங்கள். நன்றி, வணக்கம்.